கள்ளச்சாராய மரணங்களை தவிர்க்க கள்ளுக்கான தடையை நீக்கி கள்ளுக்கடைகள் திறக்கப்பட வேண்டும் என கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கம் கோயம்புத்தூர் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கள்ளச்சாராய சாவால் இறந்த குடும்பங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். கள்ளச்சாராய சாவு ஏன் நடக்குதுன்னா, அவன் டாஸ்மார்க் போனான்னா 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா செலவாகும்னு சொல்லி அவனுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மி விலையில் என்ன கிடைக்குதோ அதை நாடித்தான் போவான். அது விஷ சாராயமோ நல்ல சாராயமோ அவனுக்கு தெரியாது. குடிச்சு ஆகணுங்கிற ஒரு நிலைப்பாடு அவன் எடுத்தான்னா எதை வேணாலும் அவன் குடிப்பான். இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. அந்த நேரத்தில் அவன் கள்ளச்சாராயத்தை நாடி போறான். அந்த நேரத்தில் கல் அனுமதி கொடுத்து கல் இருந்திருந்தா அவன் கள்ள நாடி வந்திருப்பான். கள்ள குடிச்சிருந்தான்னா அவன் அந்த கள்ளச்சாராயத்து பக்கம் அவன் போயிருக்க மாட்டான். இந்த கள்ளச்சாராய சாவு நடந்திருக்காது அப்படிங்கிறது எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. எனவே கள்ளச்சாராய சாவுகளை தடுக்கணும்னா, அறவே நிறுத்தணும்னா கள்ளுக்குண்டான தடையை நீக்கி தமிழக மக்களுக்கு இயற்கையான பானம் கல்லை அனுமதிக்க வேண்டும்ங்கிறதா எங்களுடைய பிரதான கோரிக்கை. கோரிக்கைகள் பெரும்பாலும் கடன் நிவாரணம், இலவச மின்சாரம், பயிர் காப்பீடு, விபத்து நிதி இதெல்லாம் பண்ணிட்டு தான் வர்றாங்க. அதெல்லாம் நாம எல்லா அரசும் விவசாயிகளுக்கு ஓரளவு பண்ணிட்டு தான் வர்றாங்க. ஆனா ஏனோ தெரியல 2009 கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எங்கள் எல்லாத்தையும் அழைச்சு கூப்பிட்டு பேசுறார். எங்களுடைய கோரிக்கை கல் இயக்கம் உங்களுடைய கோரிக்கை நியாயமானதுன்னு ஏத்து நான் அதை அலௌன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லித்தான் சிவசுப்பிரமணியம் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறேன். அந்த குழு என்ன சொல்லுதோ, கல்லு வேணும்னா கல்லு அலௌன்ஸ் பண்ணிடுறேன், வேண்டானா நான் கல்லு விட மாட்டேன்னு சொல்லித்தான் அந்த நீதியரசர் சிவசுப்பிரமணியம் தலைமையில் குழு அமைச்சார். அவங்க தமிழ்நாடு ஊர் ஆய்வு பண்ணி அந்த அறிக்கையை தமிழக அரசு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் வெளியிடல. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, கல்லுக்குண்டான தடையை நீக்குன்னு நான் சொல்லல. 2009 கலைஞர் அவர்களால் போடப்பட்ட அந்த சிவசுப்பிரமணியம் தலைமையிலான குழுவினுடைய அறிக்கையை வெளியிடுன்னு தான் நான் கேட்கிறோம். அதை வெளியிட்டாலே கல்லுக்கு தடை நீங்கிரும். தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கிறப்போ நாங்க நேரா சந்திச்சு இதை நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம். நீங்க கல்லுக்கு எங்களுக்கு அனுமதி வேண்டாம், நான் கேட்கவும் இல்லை. அப்பா காலத்தில் போடப்பட்ட அந்த அறிக்கையை நீங்க அதைய படிச்சு பார்த்துட்டு வெளியிட்டாலே எங்களுக்கு கல்லுக்கு அனுமதி வந்துடும் சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு போனவர் அவரும் அதை கண்டுக்கவே இல்லை. எனவே இந்த கள்ளச்சாராய சாவை அறவே நிறுத்தணும்னா அவனுக்கு மாற்றாக, டாஸ்மார்க்கு மாற்றாக கல்லை தமிழ்நாட்டில் அனுமதிக்க வேண்டும்ங்கிறது தான். இன்னைக்கு பழைய சோத்துல அந்த ஆல்கஹால் இருக்குது, நாம் சாப்பிட்ற மருந்தில் இருக்குது, பலரசத்தில் இருக்குது. அந்த ஆல்கஹால் தான் கல்லிலையும் இருக்குது, 4% தான் இருக்குது. டாஸ்மார்க்கில் 45% இருக்குது, கல்லில் 4% தான் இருக்குது. உடலுக்கு ஏற்ற மதுபானம், ஏற்ற ஆல்கஹால் உள்ளதால் அதை தாராளமாக யார் வேணாலும் பல்கலாம். மப்புக்கு வேணும்னு வரணும்னா அப்புறம் அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. கல்லை பொறுத்த வரைக்கும் மப்பும் உண்டு, உடலுக்கு கேடு விளைவிக்காத பானமும் கூட. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.